ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆதிர் எடிஷன். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போனோம்னா நம்ம மருதுபாண்டியர் குருபூஜை அந்த பேனர் தான் பார்க்க போகிறோம். அதோட மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட்லாம் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் எப்பயும் போல் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு இதோட எல்லாமே கொடுத்துட்டு பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து எடிட் ஃபோட்டோ போய்க்கோங்க. எடிட் ஃபோட்டோ போய்ட்டு நம்ம அந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகே, மறுபடியும் ஆர்ட் ஃபோட்டோ கொடுத்து நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, மருதுபாண்டியர் ஃபோட்டோ ஃபயரு. ஓகே, பெஸ்ட் இது ரெண்டே எடுத்துக்கலாம். இதை டவுன் பண்ணிடுங்க. பிளெண்டிங் ஸ்க்ரீன். ஓகே, இந்த மருதுபாண்டியர் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதை கிராப் பண்ணிக்கோங்க ஒரு லைட்டாக. ஓகே, இதை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, சென்டராக பார்த்து. ஓகே, கீழே அரேஞ்ச் பண்ணி விட்ருவோம் ப்ரோ, கீழே தேவையில்லை. டிக் கொடுத்துக்கோங்க. ஓகே, இருக்கட்டும். மறுபடியும் ஆட் போட்டால் போய்க்கலாம் ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம பசங்க போட்டோலாம் எடுத்துக்கலாம். நாலு பேர் ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த ரெண்டு ஜெசி இங்கிட்டு. ஓகே, இதை பின்னாடி போட்டுக்கலாம். இவனுக்கு பின்னாடி ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ ஃபோட்டோ வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இருக்கட்டும். ஓகே, ஓகே எடுத்தாச்சு. இந்த ஃபோட்டோ லைட்டாக சின்னது பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோட்டோ சின்னதாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க.
ஓகே, இப்போ லைட்டிங் எடுத்துக்கலாம் ப்ரோ. அந்த லென்ஸும் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. லென்ஸ் இந்த டைலாக் 2 எடுத்துக்கலாம். பிளெண்டிங் ஸ்க்ரீன். இந்த October 27 பின்னாடி வச்சுக்கோங்க. இல்லைனா சின்னதாக வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க தெரிகிற இடத்துல. நான் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். ஓகே, October 27 வச்சாச்சு. இந்த லைட்டிங்கை லைட்டாக வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் 4 தான் வைக்க முடியும். ஏன்னா ஃபோட்டோ இன்னும் 5 கிடக்கு. ஸோ நான் இந்த சிங்கம் இருக்குது, மருதுபாண்டி டைலாக் இருக்குது. சரி ப்ரோ, நான் அதிலே வச்சிடுறேன், பார்த்துக்குங்க. நான் 10ன்னு நினைக்கிறேன். ஓகே, மருதுபாண்டியர்கள் குரு பூஜை எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளஸ் ஐக்கான். இன்னும் ஒரு ஃபோட்டோ தான் வைக்க முடியும். நமக்கு 2 ஃபோட்டோ, இந்த சிங்கமே 2 வைக்கணும். ஸோ இந்த டைலாக் வேணாம், எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதிலே கொஞ்சம் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10க்கு மேலே ஆட் பண்ண முடியாது, அதனால் இதில் ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் கொஞ்சம் கலர் உங்களுக்கு வேணும்னா அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு கியூப் போயிட்டிங்கன்னா கலர் மாற்றிக்கலாம், என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இது வேணாம், எனக்கு பச்சை கலரே இருக்கட்டும். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க, இதை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ப்ரோ. இதில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஒர்க் பண்ணிக்கோங்க, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால். ஏன்னா மறுபடியும் மாற்ற முடியாது, அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரைட்னஸ். ஓகே, நான் கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சாப்புல அந்த பையன். ஷேடோஸ் லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கலர் கொஞ்சம் வரும். இது கொஞ்சம் ஹெச்டி மாதிரி தெரியும். ஓகே ப்ரோ, இதில் நான் எதுவும் ஒர்க் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே இன்னொரு இன்னும் ஒரு 10 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஏன்னா சேவ் பண்ணியாச்சு, அது ஒரு பேக்ரவுண்ட் ஆயிரும். இனி இதுக்கடுத்து நம்ம 10 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். 10 ஃபோட்டோலாம் வேணும், ஒரு 3 ஃபோட்டோ இருந்தால் போதும். இது 2 எடுத்துக்கிறேன். சிங்கத்தை மேலே வச்சுட்டு கொஞ்சம் பெருசாகவே நார்மலாக கிராப். ஓகே, அப்படியே டூப்ளிகேட்டு இங்கே ஒரு ஃப்ளிப்புன்னு இருக்கும், ஃப்ளிப்பில் போய்ட்டு இதை மாற்றி விட்டிங்கன்னா இங்கிட்டு வந்துடும். கரெக்டாக வச்சுக்கோங்க அலைன்மெண்ட்டு. டவுன். அவ்வளோதான் ப்ரோ. இதில் கொஞ்சம் லைட்டிங் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க.
ஓகே, ப்ளஸ் ஐக்கான், ஸ்டிக்கர், லென்ஸ்ன்னு போடுங்க ப்ரோ. லென்ஸ் ஃப்ளர்னு நினைக்கிறேன். லென்ஸ் ஃப்ளர், அப்படியே நேராக போய்ட்டு பிளெண்டிங் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. மூவ் டவுன். ஓகே, ஓகே, அப்படியே ஒரு டூப்ளிகேட்டை போட்டு இங்கே ஒன்று வச்சுருங்க. ஓகே, நான் பார்க்குறது கொஞ்சம் லுக்காக இருக்கும். மறுபடியும் உங்கள் ஸ்டிக்கரில் வேணுன்னா ஸ்டிக்கர் வேணாம். இங்கே நான் ஒரு லென்ஸ் ஃப்ரேம் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த லென்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா அதிலே மாற்றிக்கலாம். எந்த கலர் செட் ஆகுதோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரோ. மற்றபடி அதை தூக்கி இங்கே வச்சு அதை போய் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு இதிலே கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் லுக்காக கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு நகர்த்தணும்னா கரெக்டாக நகர்த்திக்கோங்க. அங்கே வச்சுக்கோங்க. நான் சென்டராக கொஞ்சம் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்க அவ்வளோதான், ஒரு லுக்காக கிடச்சிருச்சு. இப்படி மேக் பண்ணலாம். இதே உங்களுக்கு வேறு ஃபோட்டோ வேணும்னா வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் ப்ரோ. சப்போஸ் நான் இதுக்கு சரி ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போட்டு, அதனால தான் மருதுபாண்டியர்களுக்கு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஸ்மெட்ஜ் வீடியோ போடுறேன் ப்ரோ. கொஞ்சம் ஸ்மெட்ஜ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது மாற்றி நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ப்ரோ.